கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பயணி ஒருவரிடம் 35 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை C1 காட்டூர் காவல் நிலையம் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் தலைமை காவலர் சிவராஜ் ஜோன்ஸ் ஆகியோருடன் குற்ற தடுப்பு நடவடிக்கையை கண்காணிக்க ரோந்து சென்று கொண்டிருந்த போது கோவை காந்திபுரம் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் பஸ் ஸ்டாண்டில் கண்காணித்த போது சந்தேகத்திற்கு இடமாக வகையில் நின்று கொண்டிருந்தவர்களை விசாரணை செய்து கொண்டிருந்தார். அப்போது சத்யவான் என்பவரிடம் சந்தேகத்திற்கு இடமாக அவர் கொண்டு வந்த பேக்குகளை போலீசார் சோதனை செய்து பார்த்தபோது அந்த பையில் நியூஸ் பேப்பரில் செயல்படுத்தப்பட்டிருந்த பார்சலை பற்றி விசாரித்த போது அதில் 35 லட்சம் ரூபாய் இருப்பதாகவும் அதை கேரளா கொண்டு செல்வதாகவும் கூறியுள்ளார். போலீஸ் விசாரணையில் சத்யவான் குருவாயூர் தாலுகா திருச்சூர் மாவட்டம் கேரளாவை சார்ந்தவர் எனவும் தெரிய வந்தது. பின்பு அவரை பேக்குடன் காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். இதில் கிட்டத்தட்ட 500 ரூபாய் நோட்டு 70 கட்டுகளாக ரூபாய் 35 லட்சம் இருப்பதாகவும் கூறியுள்ளார். தொகைக்கு உரிய ஆவணங்கள் கேட்டபோது உரிய ஆவணங்கள் தரவில்லை. எனவே பணம் 35 ரூபாயை சத்யவான் என்பவரின் முன்னிலையில் வருமான வரி துறை அதிகாரிகளிடம் அவரிடம் இந்த பணத்தை ஒப்படைத்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது.